வெல்கம் டு சௌமீஸ் கிச்சன் கார்னர். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் வந்து பன்னீர் மசாலா. இப்போது டிஷ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்ன நம்ம பார்த்துடலாம். ஹோம்மேட் பன்னீர் 1 கப், டிஷ்க்கு தேவையான எண்ணெய், அப்புறம் இந்த மாதிரி நான் ஒரு பாதி குடமிளகாவையும் ஒரு பெரிய வெங்காயமும் இந்த மாதிரி க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கிரேவிக்கு அரைக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 1 பச்சை மிளகா, 10 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி. அப்புறம் மசாலா என்னன்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவைக்கேற்ப, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப கொத்தமல்லி தழை. இப்போது இந்த டிஷ் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு கொடுத்ததெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட கிரேவி பேஸ்ட் வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு. கடாயில் ஆயில் ஊற்றி பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் நம்ம இந்த கிரேவி பேஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகணும். இப்போ வதக்கிட்டு இருக்கும் போதே நம்ம மசாலா ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி தூள், அப்புறம் சில்லி பவுடர், இப்போது உப்பு சேர்த்துடலாம், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள். இப்போ நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனடியாக நம்ம இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம இப்போது பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீரை நல்லா வேக விடணும். இப்போது இன்னொரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் கலர் மாறின முன்னாடி அதில் நம்ம கேப்சிகமையும் சேர்த்துடலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இந்த மிக்சரை கிரேவி கூட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அது சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு கொத்தமல்லி இலை போட்டு கார்னிஷ் பண்ணால் நம்மளோட பன்னீர் மசாலா ரெடி ஆகிடும்.